நண்பர்களே வணக்கம். இன்று டிசம்பர் 16 நமக்கு பேங்க் நிஃப்டி என்ன வாய்ப்பு கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். டே சார்ட் இன்றைக்கி பாருங்கள், மார்க்கெட் வந்து மேலே ஓப்பன் ஆகி, அதாவது நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கோம், ஓகேங்களா. அந்த லைனுக்கு மேலே ஓப்பன் ஆகி ஆனால் கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸ்க்குள்ளேயே தான் க்ளோஸ் ஆகிருக்கு, ஓகேங்களா. இதை நம்ம 1 ஹவர் சார்ட்டில் பார்ப்போம். பாருங்கள், ஆக்சுவலாக வந்து 9th டிசம்பர், இந்த 9th டிசம்பரோட 1 ஹவர் சார்ட்டில் ஒரு பின்பார் ஃபார்ம் ஆகிருக்கு. அதனோட ஹையை வந்து அதுக்கு வந்து அதிலிருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கோம் பாருங்கள். அதிலிருந்து பாருங்கள் 11th 14th இது 2 நாளும் அண்டு 15th பாருங்கள், இந்த 4 நாளும் இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிவிட்டு கீழே தான் வந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, மார்க்கெட் வந்து ஓப்பனிங்கில் மேலே ஓப்பன் ஆகிருக்கு, இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே ஓப்பன் ஆகி ஆனால் கீழே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, ரெசிஸ்டன்ஸ்க்குள்ளே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, ஓகேங்களா. ஸோ இப்போது 1 ஹவர் சார்ட்டில் பாருங்கள், ஒன் ஹவர் சார்ட்டில் பாருங்கள் கீழே வந்திருக்கு. கீழே வந்துட்டு இங்கே பாருங்கள், ஒரு பின் பார், ஒரு இன்சைட் பார் பாருங்கள், இந்த பெரிய கேண்டிலுக்குள்ளே ஒரு சின்ன கேண்டில். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா, மேலே போய் ட்ரேட் பண்ணுவோம் இல்லைங்களா. இந்த மதர் பாருக்கு மேலே வந்து நம்ம வந்து பை என்ட்ரி கொடுத்துருப்போம், கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம். நமக்கு இது வாய்ப்பே இல்லை இன்றைக்கி. ஆனால் நீங்கள் இந்த ஹரிசாண்டல் லைன், அதாவது ரெசிஸ்டன்ஸ் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே ரெசிஸ்டன்ஸ்க்கு உள்ளே இருக்குது, ஸோ மார்க்கெட் வந்து கீழே தான் வரதுக்கு வாய்ப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் ஏதாவது இருக்கா, சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும், ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஒரு கேண்டில் இது மறுபடியும் வந்து கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த அடுத்த 1 ஹவர் கேண்டில் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு கீழே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல கூட நீங்கள் வந்து செல் கொடுத்துருக்கலாம், செல் கொடுத்துட்டு இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ், ஓகேங்களா. ஆனால் இப்போ இதை ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். லோயர் டைம் ஃப்ரேமில் 15 மினிட்ஸ் நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். 15 மினிட்ஸில் ஒரு பெரிய கேண்டில், ஓப்பனிங் கேண்டில், அதுக்குள்ளே 2 சின்ன கேண்டில், அதாவது இந்த 2 சின்ன கேண்டிலோட ஹை அண்டு லோ வந்து இந்த பெரிய கேண்டிலோட ஹை லோக்கு உள்ளே தான் இருக்குது. ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்சைட் பார்னு சொல்லுவோம், ஓகேங்களா. அப்போது இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து இது வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் உள்ளேயே தான் இருக்குது, ஓகேங்களா. அதுக்கு மேலே இருக்குது, மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகிருக்கு, இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலேயே தான் இருக்குது. ஆனால் அடுத்த கேண்டில் பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ் கீழே வந்து உடச்சிருச்சு. ஸோ இந்த இன்சைட் பார் அப்படிங்கிறத அதுதான் நமக்கு இப்போ இதாக இருக்குது. இப்போ இதை எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மதர் கேண்டில் இருக்குது இல்லைங்களா, பாருங்கள் இந்த மதர் கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டில் வந்து இந்த சப்போர்ட்டுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அடுத்த கேண்டில் பாருங்கள், நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை போய் டச் பண்ணிவிட்டு ஒரு பின் பார் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இங்கேயே செல் கொடுத்துருக்கலாம், செல் கொடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்து மேலே. இப்போ இந்த கேண்டில் க்ரீன் கேண்டில் இருக்குது இல்லைங்களா, இந்த க்ரீன் கேண்டில் வந்து ஓப்பனிங்கில் நீங்கள் செல் கொடுத்துருக்கலாம். 30,768 அந்த ரேஞ்சில் செல் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா 768 என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 850 அந்த ரேஞ்சில், ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் தேவைப்படுது இங்கேருந்து, ஓகே. ஸோ இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ உங்களுக்கு 1:2 அப்படிங்கிற ரேஷியோவை நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்க முடியும். இங்கே செல் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் நீங்கள் வந்து நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம், ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், அடுத்து ஒரு பின் பார் ஃபார்ம் ஆகுது, ஓகேங்களா. இந்த பின் பார் ஃபார்ம் ஆகிட்டு பாருங்கள், பின் பார் ஃபார்ம் ஆகிட்டு மறுபடியும் மேலே போகுது. மேலே போயிட்டு மறுபடியும் அந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் டச் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வருது, ஓகேங்களா. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதே மாதிரி நமக்கு பார்த்துருக்கோம், சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், சப்போர்ட் அடுத்த நமக்கு இமீடியட் சப்போர்ட் இங்கே இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம், முன்னாடி நீங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இங்கே எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்போம். பாருங்கள், இங்கே மேலே போயிருக்கு, கீழே வந்து பாருங்கள் 2 தடவை இந்த ஏரியாவை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு வேளை இங்கே இந்த லெவல் வந்ததுன்னா இங்கே நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கணும். ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பை பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். வீடியோவை பார்த்து நீங்கள் நிறையா விஷயங்கள் கற்றுக்க முடியும். ரெண்டாவது, மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன தான் ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதை வந்து நீங்கள் உங்களோட கேபிட்டல்லேருந்து 1% ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நான் 1% தான் லூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லாட் சைஸ் எடுக்கணும். ஓகேங்களா? சப்போஸ் ஒரு லாட்டுக்கு வந்து நமக்கு வந்து இப்போ 2500 உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் தேவைப்படுது. ஒரு லாட் எடுக்கிறீங்க, 2500 தேவைப்படுது. அப்போ நீங்கள் 1 lakh வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஆர்டர் தான் எடுக்கணும். ஏன்னா அதுவே வந்து நமக்கு 2.5% வருது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி மினிமமாக வச்சுட்டு நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி 1:2 அப்படிங்கிற ரேஷியோவை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக அச்சீவ் பண்ணணும். இல்லை அதுக்கு மேலே போகிறதா இருந்தாலும் நீங்கள் ப்ராஃபிட் ட்ரைட் பண்ணணும். ஸ்டாப் லாஸை மூவ் பண்ணி ட்ரெயில் பண்ணி நீங்கள் அந்த மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுக்க ட்ரை பண்ணணும். அப்படி பண்ணுற போது நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடராகவும் இருக்க முடியும். அதே மாதிரி அதிகமாக ஏர்ன் பண்ணவும் முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.